சீரியல் நடிகை நந்தினி அவங்க அம்மா கிட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கலைஞர் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த கௌரி அப்படிங்கிற சீரியலில் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தவங்க தான் சீரியல் ஆக்ட்ரஸ் நந்தினி. கர்நாடகாவில் ஏகப்பட்ட சீரியல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து தமிழில் இந்த ஒரு சீரியல் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக இந்த சீரியலோட ஷூட்டிங்காக ஹைதராபாத் போயிருந்தாங்க. அண்ட் அங்கே அவங்க இருந்த அறையில் அவங்க எடுத்திருந்த விபரீத முடிவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ட் அவங்க இறந்ததுக்கப்புறம் தொடர்ந்து அவங்கள பற்றின ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியாகி வந்துட்டுருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்தது என்ன அப்படின்னா, அவங்க இறக்குறதற்கு முக்கியமான காரணம் அவங்க அப்பாவோட அரசு வேலை அவங்களுக்கு கிடைச்சி அவங்க போகாதது தான் அப்படிங்கிற மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு இல்லையா? அது குறித்து அவங்க அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு சீரியல்லையும் நல்லபடியாக வந்து சான்ஸ் கிடைச்சிச்சு. நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. வேற ஏதோ பிரச்சனை, அவளுக்கு கோவம் அதிகமாக வரும். அந்த கோவத்தில் தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது ரிலேட்டடாக நமக்கு தெரிய வந்திருந்தது என்ன அப்படின்னா, சீரியல் ஆக்ட்ரஸ் நந்தினி அவர்களுக்கு இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு கிரேஸ் இருந்திருக்கு. அதனால அவங்க அப்பாவுக்கு கிடைச்சிருந்த வேலையை அவங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து அவங்க அம்மா தொடர்ந்து அந்த வேலைக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேரேஜ் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ரெண்டையுமே அவங்க தட்டி மறுத்துட்டே வந்திருக்காங்க. மேலும் அந்த ஒரு வேலைக்கு ரீசன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது அப்பாவோட வேலை, அதை நான் மதிக்கிறேன், அது இல்லைங்கள. ஆனால் அதில் நான் போனேன்னா என்னோட கரியரில் சாதிக்க முடியாது. அந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு வேலையில் நான் போகணும்னு நினைக்கிறேன். இதுலேயும் நல்ல ஏர்னிங்ஸ் இருக்குது, நல்ல ஃபேம் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியாது. ஸோ நல்லா வந்ததுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. இதுதான் கடைசி, என்கிட்ட சத்தியம் பண்ணு, நானா கேட்குற வரைக்கும் என்கிட்ட கல்யாணத்தை பற்றியோ அந்த கவர்மெண்ட் ஜாப் பற்றியோ பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சத்தியத்தை அவங்க அம்மாட்ட இதற்கு முன்னாடி அவங்க வாங்கியிருக்காங்களாமா. இது சமீபத்தில் வெளிவந்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் அவரோட அடுத்த படத்தை குரங்க வச்சு எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் இந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்திருந்தாரு. அதாவது, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்க காலத்திலிருந்தே ஒரு அனிமேஷன் படம் பண்ணணும், குழந்தைகளை என்ஜாய் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு டைம் அது கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நான் வந்து குரங்க மையமாக வச்சு ஒரு படம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். முழுக்க முழுக்க கிராஃபிக்ஸ்லேயே தான் அந்த ஒரு படம் வந்து உருவாக போகுது. கண்டிப்பாக அந்த படம் குழந்தைங்களையும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இதற்கான முதற்கட்ட வேலைகளில் இப்போ அவர் இருக்காராமா. விஜய், அஜித், ரஜினி, சூர்யா, இது மட்டும் இல்லாமல் தெலுங்கு சைடு ஏகப்பட்ட முன்னணி ஆக்டர்ஸ் அப்படின்னு இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இவர் இப்போ இந்த ஹீரோக்கள்லாம் இல்லாமல் குரங்க வச்சு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்குது. எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. இன்றைய காலகட்டத்தில் அனிமேஷன் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு படத்தை தொட்டு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருக்காரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் இவரோட படத்தில் எந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில்.